இன்றைக்கி வந்து L4 L5 அதாவது முதுகு தண்டுவடம் ஸ்பைன் அலைன்மெண்ட் இதுதான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. மொபைல் குனிஞ்சு பார்க்கறதுனாலையும் ரொம்ப நேரம் நம்ம வந்து லேப்டாப்லேயே இருக்கிறதுனாலையும் இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் அந்த கால்சியம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த போனுக்கு அதை வந்து அதிகப்படுத்துறதுக்கும் ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிங்க் இருக்குது. நான் அதை பற்றியும் பார்க்கலாம். ஆதாரமே நம்மளுடைய இடுப்பு தான், அதுக்கப்புறம் முட்டி தான். இதுலேயே வந்து வலு இழந்து விட்டால் என்ன ஆகும்? வருங்காலத்தில் நம்ம இந்த மாதிரியான பிரச்சனைலாம் இருக்குன்னா நம்ம உடம்பை நம்ம ஹெல்த்தியாக நம்ம ட்ரெடிஷ்னலாக முன்னோர்கள் சொன்ன அத்தனை விஷயங்களையும் கடைப்பிடிச்சாகணும். நம்ம வந்து இந்த ஒரு ட்ரிங்க் சொன்னோம் பார்த்திங்களா, அந்த ட்ரிங்க் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுதான் ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள். நம்ம யோசிக்கிற விஷயந்தான், யூஸ் பண்ணுற விஷயந்தான் உளுந்தங்கஞ்சி. உங்களோட தலையிலேருந்து டெயில் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்பைன் அலைன்மெண்ட்டு இது அழகாக சூப்பராக பண்ணி முடிச்சிடும். ஹிந்து தமிழ் திசை நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக மிக முக்கியமானது. இன்றைக்கி வந்து L4 L5 அதாவது முதுகு தண்டுவடம் ஸ்பைன் அலைன்மெண்ட் இதுதான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. மொபைல் குனிஞ்சு பார்க்கறதுனாலையும் ரொம்ப நேரம் நம்ம வந்து லேப்டாப்லேயே இருக்கிறதுனாலையும் இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ இன்றைக்கி வருங்காலத்தில் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னாக்கா எஸ் பெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தலை வந்து பார்த்திங்கன்னா கீழே குனிஞ்சே இருக்கும். அப்படியே எஸ் பெண்டில் அந்த ஸ்பைன் அலைன்மெண்ட் வந்து மிஸ் ஆகிருக்கும். எப்போ ஷோல்டரோடைய வெயிட் இறங்க இறங்க என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கலாக உங்களுடைய இடுப்பு, அதாவது பெல்விக்கல், லேடிஸ்க்கெலாம் வந்து பெல்விக்கல் வந்து பார்த்திங்கன்னா அலைன்மெண்ட் மாறிடும். அதேமாதிரி அவங்க வாக்கிங் ஸ்டைல், அந்த முட்டி எல்லா வெயிட்டையும் பார்த்திங்கனாக்கா முட்டியில் தான் நம்மளோட பாடி தாங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ என்ன ஆகும்? எஸ்பெண்ட் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மிஸ் அலைன்மெண்ட் வந்துடும். ஆக மொத்தத்தில் என்ன நடக்கும்? டிஸ்க் பல்ஜி, டிஸ்க் கிராக்கு, டிஸ்க் கம்ப்ரெஷன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதனால் வருதுனாக்கா இந்த போனில் உள்ள எனர்ஜி, அதேமாதிரி பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய ஜெல், இதெல்லாம் வந்து வற்றி போயிடும். நம்மளுடைய ஹீட்டு தான் பார்த்திங்கன்னா முதன்மையான காரணமாக இல்லை அமையுது. இந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் அந்த கால்சியம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த போனுக்கு அதை வந்து அதிகப்படுத்துறதுக்கும் ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிங்க் இருக்குது. நான் அதை பற்றியும் பார்க்கலாம். இப்போ எதனால் இந்த டெஸ்க் பல்ஜி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய படுக்கிற ஸ்பெஷாலிட்டி, அதாவது நம்ம படுக்கிற இடம், ஸ்ப்ரிங் பெட்டு தான் மெயின் காரணம். இந்த ஸ்ப்ரிங் பெட் வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி நிறைய ஃபேன்சியாக வருது. ஸோ ஸ்ப்ரிங் பெட்டில் படுக்கிறதுனால கண்டிப்பாக டிஸ்க் L4 L5 ப்ராப்ளம் இருக்கும். அதேமாரி C1 C2 இந்த மாதிரியான கழுத்து பிரச்சனைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை வந்துடும். ஆக இது எல்லாம் ஒன்று கூடி செர்விக்கல் ப்ராப்ளம் வந்துடும். அப்புறம் பார்த்திங்கன்னா தலை சுத்தல், அதுக்கப்புறம் மைக்ரைன் ப்ராப்ளம் ஆட்டோமேட்டிக்காக எங்கேருந்து பேசிக்லேருந்து வருதுன்னு பார்த்திங்கன்னா L4 L5 டெயில். ஆதாரமே நம்மளுடைய இடுப்பு தான், அதுக்கப்புறம் முட்டி தான். இதுலேயே வந்து வலு இழந்து விட்டால் என்ன ஆகும்? அப்போது நம்ம யூஸ் பண்ணுற மொபைல்ஸ் எல்லாமே வந்து நினைக்கிறோம், நான் கையில் தானே யூஸ் பண்ணுறேன், இந்த காதில் தானே நான் வந்து ஹெட்ஃபோன் வச்சுருக்கேன். அப்படி கிடையாது. ஃப்ரீக்வன்சி நம்மளுடைய டோட்டல் பாடிக்குமே பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய மெயின் 2 நரம்பு இருக்குது, சியாட்டிக்கா நரம்புன்னு. அது என்னாகும்? போக போக சுருங்க ஆரம்பிக்கும். அது வந்து வலுவிழக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்விக்கல் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதுகு தண்டுவடம் வளைய ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. இதெல்லாம் சேர்ந்து இடுப்பு தாங்கணும், அதுக்கப்புறம் முட்டி தாங்கணும். இப்படி படிப்படியாக நம்ம வந்து என்னாகும்? நம்ம வந்து டோட்டலாக நம்ம எனர்ஜி லாஸ் ஆகிக்கிட்டே இருப்போம். சத்துகள் குறைய இருந்துகிட்ருப்போம். அப்புறம் கால்சியம் குறைய ஆரம்பிச்சிடும். உள்ள இருக்கக்கூடிய போன் ஜெல்லி வந்து பார்த்திங்கனாக்கா ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஆக மொத்தத்தில் ரொம்ப வீக்காக இருப்போம். கொஞ்சம் தூரம் நடந்தாலே முட்டி வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா தான் விளாண்டுட்டு இருந்தேன், இப்போ ஏன் சரியாக விளையாட முடியல? இந்த எனர்ஜி எங்கே போகுதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய மொபைல் ஃபோன் அப்படி டோட்டலாக அப்சர்வ் பண்ணி வச்சிருச்சு உங்களுடைய எனர்ஜியை. ஸோ வேறு வழி கிடையாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த உலகத்தில் தான் வாழ்ந்தாகணும். நம்ம நிறைய பிஸ்னஸ் இன்றைக்கி வந்து மொபைல் ஃபோன்ஸில் தான் இருக்குது. இந்த ஃப்ரீக்வன்சி நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா 4G 5G 7G இப்படியே போய்கிட்டே இருக்குது. ஸோ அதோடய ஃப்ரீக்வன்சி வர வர மெமரி லாஸ் வர ஆரம்பிச்சிடும், பிரெயின் வந்து ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கு எல்லாம் மெயினான காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா நம்மளுடைய அஜாக்கிரதை. வருங்காலத்தில் நம்ம இந்த மாதிரியான பிரச்சனைலாம் இருக்குன்னா நம்ம உடம்பை நம்ம ஹெல்த்தியாக நம்ம ட்ரெடிஷ்னலாக முன்னோர்கள் சொன்ன அத்தனை விஷயங்களையும் கடைப்பிடிச்சாகணும். ஆக நம்ம அழகான ஒரு ட்ரிங்க்கை நம்ம காலையில் எடுக்க ஆரம்பிச்சிடணும். நமக்கு வந்து பிரச்சனை இருக்கோ இல்லையோ, நம்மளுடைய வருங்காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி தெருவுக்கு 4 டவர்ஸு, செல்ஃபோன் டவர்ஸ், இதெல்லாம் ஃப்ரீக்வன்சி நம்மளோட பிரெயினை டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்குது, நரம்பை டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்குது, எலும்பை டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆக மொத்தத்தில் தாது சத்துக்களை டேமேஜ் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி நிறைய ஃபெர்டிலிட்டிஸ் ப்ராப்ளம். காரணம் என்ன? முட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த சேலையிலேருந்து போகிறது, அதேமாதிரி வீக்னஸ் பாடி, வீக்னஸ் யூட்ரஸ், லேப்டாப்பை வச்சு யூஸ் பண்ணி அவங்களோட யூட்ரஸ்லேயும் பாதிக்கம் வச்சுக்கிறாங்க. வேவ்ஸ் ஆஃப் நெகட்டிவ் அயான்ஸ், அதுதான் வந்து செல்ஃபோன் டவர்ஸோட எக்ஸ். நம்ம கையில் யூஸ் பண்ண 5 எலமெண்ட்ஸ் அப்படியே பார்த்திங்கன்னா கையில் இருக்கும். எலும்பு வழியாக நரம்பு வழியாக போகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய எலும்பெல்லாம் மஜ்ஜையெல்லாம் வீணாக போயிடுது. ஸோ எலும்பு மஜ்ஜை போயிடுது, சீக்கிரம் வந்து தேய்மானத்தை கொடுக்கறது மஜ்ஜையில்.
ஆக மொத்தத்தில் டோட்டலி வீக். ஸோ இதுலேருந்து நம்ம வெளியில் வரதுக்கான ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து இந்த ஒரு ட்ரிங்க் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ட்ரிங்க் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுதான் ஒன்றுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள். நம்ம யோசிக்கிற விஷயம் தான், யூஸ் பண்ணுற விஷயம் தான் உளுந்தங்கஞ்சி. இந்த உளுந்தங்கஞ்சியில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் அவ்வளோ கொடுப்பாங்க. பெண்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, யூட்ரஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும், போன் சூப்பராக இருக்கும். டெலிவரிலாம் அசால்ட்டாக நார்மல் டெலிவரி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் இப்போல்லாம் முடியுதா? மேக்ஸிமம் சி செக்ஷனுக்கு போகிறாங்க. காரணம் பெயின் தாங்க முடியல. அதேமாரி போன் வந்து லாக் ஆகிக்குது. ஸோ இந்த அலைன்மெண்ட் டோட்டல் பெல்விக்கலே லாக் ஆகுது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, இந்த பிரச்சனைகள்லாம் வருது இல்லையா? ஸோ இதுலேருந்து உளுந்தங்கஞ்சி யாரெல்லாம் எடுக்கிறோம், டெய்லி எடுக்கிறோமோ இல்லையோ, வாரத்துக்கு 2 தடவை எடுத்தோம்னா சூப்பர். அதோட சீரகத்தை ஆட் பண்ணணும். உளுந்தங்கஞ்சி நார்மலாக எப்போதும் போல் கொடுக்குறது தான். ஓகேங்களா? உளுந்த போட்டு கஞ்சி செய்வாங்க இல்லையா? அதோட சீரகம் சேர்க்கும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா, உடம்போட ஹீட்டை அலைன்மெண்ட் பண்ணிக்கிறது. மகத்தை சீர் செய்வதால் சீரகம். அப்போ உளுந்தங்கஞ்சியோட ஜீரகத்தை போட்டு கொஞ்சம், அதாவது நார்மலாக கொஞ்சம் கொஞ்சம் போடாமல், நம்ம உளுந்தங்கஞ்சியில் கொஞ்சம் ஜீரகத்தை அதிகமாகவே போடலாம். அதுக்குன்னு ரொம்ப அதிகமாக தேவையில்ல. மிதமாக போட்டினாலே போதுமான விஷயந்தான். இந்த கஞ்சி யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ இவங்களுக்கு போன் அலைன்மெண்ட் பிரச்சனை வரவே வராது. ஏன்னா அவங்க எடுக்க 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 போனில் அவ்வளோ நம்ம சொன்ன பார்த்தீங்களா, இந்த லாஸ் அதெல்லாம் கெயின் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ உளுந்தங்கஞ்சி அந்த காலத்தை எடுத்தாங்க, யாரும் எடுக்கிறது இல்லை. ஸோ உளுந்தங்கஞ்சாகவோ இல்லைன்னா உளுந்தங்களியாகவோ வாரத்துக்கு 2 தடவை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க வருங்காலத்தில் வரக்கூடிய பேண்டமிக் சுச்சுவேஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஃப்ரீக்வன்சிலேருந்துலாம் தப்பிச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட பிரெயின்லேருந்து அவங்களோட டோட்டல் எலும்புகள்லேருந்து தாது சத்துக்கள் வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். சரிங்களா? ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த உளுந்தங்கஞ்சி ப்ளஸ் ஜீரகம் டெய்லி கொடுத்துருங்க. இல்லையா, வாரத்துக்கு 2 தடவையாவது எல்லாருமே வீட்டில் உள்ளவங்க அத்தனை பேருமே எடுங்க. குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தா மெமரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரியான ரேடியேஷன்ஸ் மூளையை பாதிக்காது, மெமரி லாஸ் பண்ணாது, கவன சிதறல்கள் இருக்காது. இப்போல்லாம் வர குழந்தைங்களுக்குலாம் இந்த மொபைல் ஃபோன்னால பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா 10 தடவைக்கு தான் திரும்பியே பார்ப்பாங்க. அடமெண்ட்டாக இருப்பாங்க. டோபோமைன் பேலன்ஸ் பண்ணி கொடுக்குற விஷயங்கள்லாம் இந்த உளுந்தங்கஞ்சிலே அவ்வளோது அடங்கியிருக்கு. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ L4, L5ல பிரச்சனை வந்துருச்சு, டிஸ்க் பல்ஜி வந்துருச்சு. என்ன சார் பண்ணுறது? அதுக்கான ஒரு எக்ஸசைஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட டோட்டல் பாடி, அதாவது எக்ஸசைஸ் ஒன்று இருக்குது. நம்ம ஒரு அலைன்மெண்ட் ஃபோக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம டோட்டல் பாடியில் இந்த நடுவிரல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். L4, L5, டிஸ்க் பல்ஜி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப சூப்பர். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், லைட்டாக அப்படி அழுத்தி பிடிச்சா போதும். காலையில் ஈவினிங் நீங்கள் பிடிக்கும் போதே உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய பெயின்லாம் குறையாத கண்கூடாக பார்க்கலாம். இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த நடுவிரலாம் நீங்கள் அழுத்தி இப்படி பிடிங்க, உடச்சிடாதீங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு தெரியும் வலிக்கிற, கொஞ்சம் வலிக்காக தாங்கிக்கோங்க. அழகாக அப்படி வளைச்சி பிடிச்சாலே போதும். அதேமாரி இந்த நடு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடணும். இதான் கால் முட்டிக்கான பாயிண்ட்ஸ். நல்லா அப்படி எண்ணெய் போட்டு இல்லைன்னா சும்மாவே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ட்விஸ்ட் பண்ணி கிளாக் வைஸ் நல்லா 4 பக்கமும் அப்படி நீங்கள்லாம் அமுக்கி விடலாம். அதுக்கப்புறம் நல்லா வளைச்சி பிடிங்க அப்படியே டோட்டலாக. அதேமாதிரி 2 கையிலையுமே பண்ணலாம். சரிங்களா? ஸோ பாருங்கள், அழகாக அப்படி முடிஞ்ச வரைக்கும் பிடிச்சிங்கனாலே போதும். L4, L5 டோட்டலாக உங்களோட தலையிலேருந்து டெயில் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்பைன் அலைன்மெண்ட்டு இது அழகாக சூப்பராக பண்ணி முடிச்சிடும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்னொரு எக்ஸசைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, நின்றுக்கிட்டு நீங்கள் இந்த கையை அப்படி வச்சுட்டு டோட்டலாக இப்படி வச்சுக்கணும். ஃபைட் இந்த மாதிரியும் வைக்கலாம். அதேமாதிரி கையை மேலே தூக்கி பிடிச்சிக்கணும். நின்றுக்கிட்டு இந்த பொசிஷன் பாருங்கள், அழகாக அப்படி வச்சுக்கிறோம். அழகாக அப்படி வச்சு மேல் நோக்கி கையை ஸ்ட்ரெச் பண்ணால் போதுமான விஷயம். ஸ்ட்ரைட்டாக நின்றுக்கோங்க. நல்லா திருப்பி இப்படி இருக்கிறது நல்லா திருப்பி இப்படி இப்படி நான் இப்படி வச்சுருக்கேன் இல்லையா, அது அப்படியே கையில் தூக்கி பிடிச்சிருக்கணும். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ பார்த்திங்கன்னா, நல்லா நேராக நின்றுட்டு இப்படி அழுத்தி ஸ்ட்ரெச் பண்ணிங்கனாலே போதும். அப்போ என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய இந்த கை இருக்குது பார்த்தீங்களா, இதான் போன் ஸ்பைனோட ட்ராக் அப்படின்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலே அப்படி நீங்கள் கையை தூக்கும் போது இப்படி கேப் கிடைக்கும். ஸோ அந்த 12 போன்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா கேப் கிடைக்கும் பொழுது என்னாகும், அந்த இடத்துல ஏர் ஃப்ளோ நல்லாயிருக்கும், பிளட் ஃப்ளோ நல்லாயிருக்கும். அங்கே சியாட்டிக்கா நரம்பு மாட்டி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்படி மேலே கை பிடிச்சி சும்மா ரூம்லேயே நடந்தால் போதும். மேலே கை தூக்கிக்கிட்டு, அதாவது இந்த பொசிஷனில் அழகாக அப்படி வச்சு கையை திருப்பிட்டு மேலே தூக்கி பிடிக்கணும். நல்லா ஸ்ட்ரைட்டாக அப்படி வச்சுருந்தீங்கனாலே போதுமான விஷயந்தான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அலைன்மெண்ட், காருக்கு அலைன்மெண்ட் பண்ணுற மாதிரி சூப்பராக அலைன்மெண்ட் ஆகிடும். புரியுதுங்களா? இதையும் இந்த உளுந்தங்கஞ்சி ப்ளஸ் ஜீரகத்தை குடிச்சிட்டு வந்தாலே போதுமான விஷயம். இது ரொம்ப தி பெஸ்ட்டு கொடுக்கக்கூடிய ப்ராஸ். ஸ்பெயினில் சர்விக்கலில் பிரச்சனை, தலைவலி, மைக்ரைன்லாம் பார்த்திங்கன்னா இப்படி அழுத்தி கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ் பிடிச்சி வச்சு பாருங்கள். ஏதோ ஒன்று உங்களுக்கு உடம்பு ஃப்ரீயான மாதிரி இருக்கும். காரணம், அங்கே பிளட் ஃப்ளோ நல்லாயிருக்கும், ஆக்சிஜன் நல்லா போயிட்டு இருந்திருக்கும். இதை பண்ண ஆட்டோமேட்டிக்கலாக காருக்கு அலைன்மெண்ட் பண்ணால் எப்படி வீல் பேலன்ஸ் ஆகுதோ அதேமாதிரி நம்மளோட ஸ்பைன் பேலன்ஸ் ஆகிடும். அதே மாதிரி இந்த மாதிரியான சில விஷயங்கள் உளுந்தங்கஞ்சி அவசியம் குடிக்கணும். அதே மாதிரி ஸ்பெயினோட ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலை உண்டு. காலையில் எழுந்திரிச்சு இந்த தட்டுற விஷயம் தட்டு வைத்தியத்தில் வருது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 25 வரைக்கும் கொண்டு போங்க. அதே மாதிரி நைட்டு படுக்க போகும்போது இப்படி. அப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஸ்பெயின் அலைன்மெண்ட்டுக்குள்ளே வருது. ஸ்பெயின் L4, L5 டெயிலேருந்து இல்லை C1, C2 இந்த கழுத்துலேருந்து இருக்கக்கூடிய
மிட் போன் வரைக்கும் சூப்பராக செட் ஆகும். தட்டுறது 1, அமுக்கிறது 2, அதே மாதிரி இந்த எக்ஸசைஸ் டோட்டலாக அப்படி பண்ணிவிட்டு மேலே கை தூக்கி ஸ்ட்ரெச் பண்ணுறது. கொஞ்ச நேரம் நின்றுட்டு அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே வாக் பண்ணலாம் அதே பொசிஷனில் நின்றுட்டு பண்ணி பாருங்கள். எப்பேற்பட்ட முதுகு வலியும் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு லேப்டாப்லேயே ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் மிகப்பெரிய ஒரு ரிலீஃப். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதுமான விஷயந்தான். L4, L5 ஸ்பெயினில் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. மிக முக்கியமான பதிவு. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.